கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் ஆன்சலாம். இவருடைய காலம் 1033 முதல் 1109 ஆண்டு வரை. இவருடைய நாடு பர்கண்டி, இவருடைய தரிசன பூமி இங்கிலாந்து. ஆண்டவரே, இறைவா, மூபெரும் கடவுளானவரே, எனது நினைவெல்லாம் உம்மையே சிந்திப்பதாக, எனது நாவு உம்மையே புகழ்வதாக, எனது இதயம் உம்மை மட்டும் அன்பு செய்வதாக, எனது ஆன்மா உம்மீது வேட்கை கொள்வதாக, என் உடல் முழுவதும் உம்மை பற்றி கொள்வதாக. இவ்வாறு இறைவனிடம் செபித்து அவ்விதமே நடந்தவர்தான் ஆன்சலாம். 27வது வயதில் துறவரம் பூண்டு துறவர சபையின் தலைவராக மாறினார். மேலும் கான்டர்பரி நகரின் பேராயராக உயர்த்தப்பட்டார். இவர் ஆண்டவரின் சிறப்பான அருள் வரங்களை பெற்றவர். தாழ்மை, எளிமை போன்ற குணங்களால் கல் மனதினரையும் கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தினார். இவர் காலத்தில் இங்கிலாந்தை ஆண்டு வந்த மன்னன் திருச்சபைகளுக்கு பெருத்த அநீதிகளை விளைவித்தான். இதனால் இவர் மன்னனை எதிர்த்தார். எனவே மன்னனின் கடும் கோபத்திற்கு ஆளானார். திருச்சபை மீது மிகுந்த பற்றும் கரிசனையும் கொண்டதால் அங்கு நடக்கும் அதிகார துஷ்பிரயோகங்களை அடியோடு அழித்தார். உயர்வு தாழ்வுகளை உடைத்தெறிந்தார். நேரத்தை வீணாக்காமல் சீர்திருத்த சிந்தனைகளை கொண்ட பல புத்தகங்களை எழுதினார். பல இடங்களுக்கு பிரயாணம் செய்து கிறிஸ்துவுக்குள் ஆயிரமானவர்களை வழி நடத்தினார். கடின உழைப்புகள் மத்தியிலும் ஆண்டவரின் பிரசன்னத்தை அனுதினமும் உணர்ந்தார். திருச்சபையின் உரிமைகளை பறிக்க நினைத்தவர்களை பகிங்கரமாக எதிர்த்தார். ஏனெனில் திருச்சபையின் மீது அளவு கடந்த பாசம் கொண்டிருந்தார். முழு உள்ளத்தோடும் இறைவனை தேட மக்களை வழி நடத்திய இவர் சிறந்த வழிகாட்டியாவார். பிரியமானவர்களை, திருச்சபைக்குள் காணப்படும் அதிகார போராட்டங்களை அகற்ற பிரயாசப்படுகிறார். ஆன்சலாம் இவ்விதமாய் சொல்லுகிறார்: கிறிஸ்து நாதர் தம் இரத்தத்தை சிந்தி திருச்சபைக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தார். அந்த சுதந்திரத்தை அவர் மிக மிக நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆன்சலாம் அவருடைய ஊழியம் மகிமையும் கனமும் தியாகமும் நிறைந்ததாக இருக்கிறது. இவர் எளிமையான, தாழ்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர். தன்னையே முழுவதுமாக கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தவர். அவர் போராடிய போராட்டங்கள், திருச்சபையை அதிகார வர்க்கங்கள் தங்களுக்குள் அடக்கிக் கொள்ள நினைத்த பொழுது, திருச்சபையை தம்முடைய சிந்தனைக்கு ஏற்ப மாற்ற நினைத்த பொழுது அவைகளை கடுமையாக எதிர்த்திருக்கின்றார். திருச்சபை என்பது கிறிஸ்து இயேசு விலையேற பெற்றதால் மீட்டெடுத்து முழுமையான சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த சுதந்திரத்தை அதிகார வர்க்கங்கள் அதிகாரம் என்னும் பேரிலே அடக்க நினைக்கின்ற போது அதற்கு கிறிஸ்து இடம் கொடுப்பதில்லை. திருச்சபை கிறிஸ்துவின் சிந்தையை உள்ளடக்கி கிறிஸ்துவின் சிந்தையை முழுவதுமாக வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே கிறிஸ்துவின் சிந்தையை உட்கொண்டவர்கள் திருச்சபையை நிர்வகிக்க வேண்டும். அதுதான் இயேசுவின் விருப்பம். கிறிஸ்துவின் சிந்தை தனக்குள் இல்லாதவர்கள் திருச்சபையிலே பேராயராகவோ ஆயராகவோ ஊழியர்களாகவோ நிர்வாகத்திலோ வருவதை கர்த்தர் விரும்புவதில்லை. ஆனால் சத்துருவானவன் அதை விரும்புகின்றான், அதை செய்கின்றான். பிரியமானவர்களே, இன்று திருச்சபை கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டவர்களால்
வழிநடத்தப்படுகிறதா? யோசித்து பாருங்கள். இன்று திருச்சபையை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறவர்கள், ஆயராயிருக்கிறவர்கள், பேராயராயிருக்கிறவர்கள், சபையின் பொறுப்புகளில் இருக்கிறவர்கள், நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தையை உங்களில் கொண்டிருக்கிறீர்களா? அப்படி இல்லை என்றால் இவைகளிலிருந்து விலகிவிடுங்கள். ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்கு எதிராக இருக்கின்றார். கிறிஸ்துவை நீங்கள் வென்றுவிட முடியாது. கொஞ்ச காலம் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி பேர் புகழை சம்பாதித்து விடலாம், சில பணங்களை சம்பாதித்து விடலாம், சில மக்கள் கூட்டத்தை சம்பாதித்து விடலாம், சில ஆதரவாளர்களை சம்பாதித்து விடலாம். ஆனால் அது நிலையாக இருக்காது. காணல் நீர் போல் வெகு விரைவில் அது உங்களை விட்டு எடுபட்டு போகும். ஆகவே இப்படிப்பட்ட திருச்சபையின் பொறுப்புகளில் இருக்கிற நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தையை உடனே உங்களுக்குள் உட்கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சிந்தையை சபைகளில் நிறைவேற்றுங்கள். அப்பொழுது கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து அரும்பெரும் காரியங்களை எல்லாம் உங்கள் மூலமாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த அன்சலம் போல தாழ்மை, எளிமை, கிறிஸ்துவின் சிந்தையை இன்றே தரித்து கொள்ளுங்கள். சபையை கிறிஸ்துவின் சிந்தைக்குள் வழி நடத்துங்கள். கிறிஸ்துவின் சிந்தைக்கு புறம்பான காரியங்களை சபையிலிருந்து அகற்றுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி பாகமம் 4ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம், யோவான் 15-16 இந்த வேத பகுதியில வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.